நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம் 12வது வசனம். ரோமருக்கு எழுதின புஸ்தக நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ரோமாபுரியருக்கு எழுதுகிறது அவ்வளமாய் சொல்லுகிறார். நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணுமா? இரண்டாவது, உபத்திரவத்தில எப்படி இருக்கணுமா? பொறுமையாய் இருக்கணும். ஜெபத்தில எப்பொழுதும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய முழுமையான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம நம்புகிற பொழுது நம்முடைய நம்பிக்கையில நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல அநேக காரியங்களை நம்ம நம்புகிற பொழுது நம்புகிறோம், அநேகரை நம்புறோம், அநேக காரியங்களை நம்புறோம். ஆனா நம்பிக்கையில ஏதாவது சந்தோஷமா இருக்கா? நம்பிக்கையில சில நேரங்கள்ல நமக்கு என்ன வருகிறது? பயம் வந்துருது, கலக்கம் வந்துருது, துக்கம் வந்துருது, நடுக்கம் வந்துருது. நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? என்று சொல்லி பலவிதமான காரியங்களில நாம என்ன செய்யறோம்? கவலையில வருகிறோம். அப்ப சந்தோஷம் என்ன செய்யல? இல்ல. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். நாம கேட்கிற ஒரு காரியம் ஏசப்பா நமக்கு தருவார். நம்ம விரும்புகிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதன் மீது நம்பிக்கையா இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில சந்தோஷத்தோட காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் நமக்கு சந்தோஷமா இருக்கிறதா இருக்க வேண்டும். சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம நம்பிக்கையில நமக்கே ஒரு அவநம்பிக்கை நம்மை அறியாமை காணப்படுகிறது. இப்ப நம்பிக்கையில ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நாம நம்பின எல்லா காரியமும் இயேசு எனக்கு தருவார், என் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது, என் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது, என் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது என்று நாம ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்ப அந்த நம்பிக்கை மீது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அநேக இடங்களிலே பிதாவாகி தேவன் பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாடு சரி அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். எப்படி எழுதியிருக்குது? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அநேக இடத்திலே ஆண்டவர் நம்மை தேற்றுகிறதை பார்க்கிறோம். அப்ப பயம் இருந்தாலே நம்முடைய நம்பிக்கை அற்றதாய் காணப்படும். அப்ப நம்பிக்கையில எப்படிதான் இருக்கணும்? நான் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும். அடுத்து நம்ம ஜெபித்து விட்டு நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டு அடுத்து போய் கேள்வியோடு வாழவே கூடாது, கவலையோடு இருக்க கூடாது. கேட்டது கிடைக்குங்கிறதுல சந்தோஷமாக அதான் நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்பதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையில நாம சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில எப்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை யார்? என்னுடைய நம்பிக்கை யார்? இயேசு. என் இயேசு மீது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற, தெய்வமாய் நம்பி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் கர்த்தரையே தெய்வமாய் நம்பி இருக்கிறேன். கர்த்தர் மீது வைத்திருக்கிற வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கேன். நான் கவலையற்றவனாய் இருப்பேன். எனக்கு கவலை வராது, எனக்கு கலக்க வராது, அவநம்பிக்கை வராது, அவிவிசுவாசம் வராது, எனக்கு நடுக்கம் இருக்காது, நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் வைத்திருக்கிற நம்பிக்கை இயேசு மீது இருக்கிறபடி நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன், இருப்பேன், இன்னும் இருக்கிறவனாகவே இருக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசு மீது நம்ம எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஏசப்பா கிட்ட கேட்டது எல்லாம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதா?
கிடைத்தே தீரும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம என்ன கேட்டாலும் கடனில் இருந்து விடுதலையா ஏசப்பா தருவாங்க, சந்தோஷமா இருக்கணும். வீடு இல்லையா வீடு தருவாங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்ம கேட்ட நம்பிக்கை அதுதான். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இயேசு மீது. இயேசு எனக்கு ஒரு நல்ல வீடை கட்டி தருவார், என் கடனை அடைப்பார், என் வியாதியை குணமாக்குவார், என் நோயை குணமாக்குவார், என் பிரச்சனையை போக்குவார், கட்டுகளை அறுப்பார், நுகங்களை முறிப்பார் என்ற நம்பிக்கையில நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருந்தோம் என்று சொன்னால் தேவன் காரியங்களை வாய்க்க செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு கால் ஒரு விதத்திலும் துக்க முகத்தோடு காணப்படவே கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இதை விரும்புகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாயிருங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் பொறுமையாயிருப்போம். எதுல மட்டும் பொறுமையா இருக்க மாட்டோம்னா உபத்திரவ காலத்திலே பொறுமையா இருக்க மாட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, சின்ன தரித்திரம் வந்துடக்கூடாது, சின்ன வறுமை வந்துடக்கூடாது, ஒரு சின்ன வியாதி வந்துடக்கூடாது, சின்ன போராட்டம் வந்துடக்கூடாது. உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? புலம்பி தள்ளி விடுகிறோம். புலம்பி என்ன செய்யறோம்? அங்கலாய்க்கிறோம். அங்க போனா நடந்துராதா, இங்க போனா நடந்துராதா, அவன்கிட்ட சொன்னா சரியாயிராதா, இவன்கிட்ட போனா சரியாயிராதான்னு சொல்லி நம்ம புலம்பி அலைந்து திரிகிறவர்களா இருக்கிறோம். அந்த காலகட்டத்துலதான் நமக்கு பிரச்சனை, நமக்கு போராட்டங்கள், நெருக்கங்கள், வறுமைகள், வெறுமைகள், தரித்திரங்கள் வருகிற பொழுதுதான் நம்ம மிகவும் பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோதனை காலத்திலே, நமக்கு நெருக்கப்படுகிற காலத்திலே நம்ம பொறுமையோடு இருந்தால், அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 40:1 என்ன சொல்றார்னா, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தாராம்? கேட்டிருந்தார். அப்ப பொறுமையோடு தேவ சமூகத்திலே நாம காத்திருக்கணும். இன்னைக்கு நமக்கு இப்போ என்ன இல்லைன்னா பொறுமைதான் மிகவும் குறைவாய் காணப்படுகிறது. பொறுமை இல்லாததனாலதான் அநேக ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியாமல் காலதாமதமாய் கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே நாம பொறுமையாய் இருந்தால் சீக்கிரத்திலே நாம நம்பிக்கை வைத்த அனைத்து காரியங்களிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விதமான சோதனைகள் வந்தாலும், எந்த விதமான இழப்புகள் வந்தாலும் நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். சத்துரு எவ்விதமாய் எழும்பி வந்தாலும் தேவ சமூகத்திலே பொறுமையோடு நாம இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரு, எனக்காக பரிந்து பேசுவார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் என்று நம்ம பொறுமையாய் இருந்தால் தேவன் பலத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் இங்க பவுல் சொல்லுகிறார். அங்கே பொறுமையா இருக்கு. உபத்திரம் வருகிற பொழுது எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உபத்திரம் வருகிற வேளையில தான் நீங்களும் நானும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வறுமை இருக்கிற பொழுது, கடன் நெருக்கடி இருக்கிற பொழுது, பலவீனம் வருகிற பொழுது நாம எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப உபத்திரவ காலத்துலதான் நீங்களும் நானும் பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே வென்றி வேறு ஒரு காலத்திலும் அல்ல. உபத்திரவ காலத்திலே, நெருக்கப்படுகிற காலத்திலே, போராட்டத்தின் நாட்கள தான் நீங்களும் நானும் மிகவும் பொறுமை உள்ளவர்களாய் காணப்படணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த விதமான வறுமை வந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் சரி, யாரு நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும் சரி, யாரு நமக்கு விதமாக போராடினாலும் சரி, அந்த காலகட்டத்துல தான் நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறார். எதிலே உறுதியா இருக்கணுமா? ஜெபத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் நாம ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நமக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும், நமக்கு உத்தரவு கிடைக்கிற வரைக்கும், நாம் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும், நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிற வரைக்கும் ஜெபத்தை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, விட்டு கூட கூடாது. எந்த பட்டணம், எந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம தொடர்ந்து செபிக்கிறோமோ, யாருக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று செபிக்கிறோமோ, அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். வீடு கிடைக்கும் வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். கடனை அடைக்கும் வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் இருக்கணும். வியாதி நம்மை விட்டு விலகுகிற வரைக்கும் ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஜெபத்திலே சோர்ந்து விடக்கூடாது. ஜெபத்திலே தளர்ந்து விடக்கூடாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சொன்னார். லூக்கா 18:1 சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும்
செபித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? செபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை பெறுகிற வரைக்கும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அனுபவிக்கிற வரைக்கும் நாம ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், உலகத்தின் எல்லா மூலைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரைக்கும் நாம ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் ஏளனம் பண்ணினாலும், கேலி செய்தாலும், நீ ஜெபித்து ஜெபித்து என்ன நடந்தது என்று சொல்லி ஏளனமாய் கேவலமாய் பேசினாலும் சரி, அற்பமாக நினைத்தாலும் சரி, தூஷித்தாலும் சரி, நகை சரி, நாம அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ஜெபத்தை ஒரு காலம் ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஜெபமே ஜெயம் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க ஜெயத்தை பெறுகிற வரைக்கும் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஜெபமே முக்கியம். அதே போல ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மோடு சொல்லுகிற 3 காரியம் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். 2வது, உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். எல்லாமே ஒரு நாள் சரியாகும். எதுவுமே வியாதியோ, வறுமையோ, வெறுமையோ, தரித்திரங்களோ, கடன் பிரச்சனையோ, இல்லாமைகளோ எல்லாமே நிரந்தரமே அல்ல. நிறைவு ஒன்றுதான். சம்பூரணாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான எல்லா நிறைவுகள் ஒன்றுதான் நமக்கு நிரந்தரமானது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலை, வழக்குகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள், பிள்ளை சூனிய, மாந்திரீகம், செய்வனை, இவைகள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து விடும். இதையெல்லாம் இயேசு ஒரு நாள் அழித்து போடுவார். ஆனால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமே நிரந்தரம். தேவன் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறதே நிரந்தரமானது. பரலோக ராஜ்யம் ஒன்றே நிரந்தரமானது. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே நாம வைத்திருக்கிற, சம்பாதிக்கிற, நாம பெற்றுக்கொள்ள இருக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதைத்தான் ஞானி சொன்னார். எல்லாம் மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு எல்லாம் மாயை என்று சொன்னார். ஆக நம்முடைய நம்பிக்கை ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஒரு நாள் கடந்து சொல்லுவேன். அல்லேலூயா. என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், என்னை அழைத்து செல்லுவார் என்ற அந்த நம்பிக்கையிலே நீங்களும் நானும் ஆயத்தமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம ஜீவிக்கிற காலத்தில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த விதமான நிந்தைகள் இருந்தாலும் சரி, நாம பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்குதான் இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொல்லி அவர் அன்பின் பூரண வடிவத்தை குறித்து அழகாக எழுதினார். அல்லேலூயா. நமக்கு சொல்லிக் கொடுத்தார், நம்மை சத்துருவையும் சிநேகிக்க வேண்டும். பொறுமை என்பது இந்த இடத்துலதான் நமக்கு பூரணமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். பொறுமையோடு நம்ம ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை பொறுமையோடு ஜெபத்திலே தரித்திருந்தால், நிச்சயமாய் உறுதியாய் இருந்தால் தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். எத்தனை லட்சம் கடனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடனாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் பொறுமையோடு இயேசு மீது வைத்திருக்கிற நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில சந்தோஷமாய் இருந்தால், அந்த பொறுமையாய் இருந்தால், ஆண்டவர் சமூகத்திலே நிச்சயமாய் நமக்கு ஆண்டவர் உறுதியான ஜெபத்திற்குரிய பலனை, எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். ஆதலால் தான் ஜெபத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். கடன் நிச்சயமாய் ஒரு நாள் மாறும், வியாதிகள் ஒரு நாள் மாறும், வறுமைகள் ஒரு நாள் மாறும், பிரச்சனைகள் ஒரு நாள் மாறும், வழக்குகள் ஒரு நாள் மாறும், கட்டுகள் ஒரு நாள் அறுக்கப்படும், நுகங்கள் ஒரு நாள் முறிக்கப்படும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இந்த கால வேளையில 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். என்று சொல்லுகிறார், உன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே எப்படி இருக்கணுமா? தரித்து, ஆண்டவரே உறுதியாய் தரித்திருக்கணும். என்னாலும் சரி நான் ஜெபத்தை விடவே மாட்டேன். என் வாழ்நாளெல்லாம் ஜெபத்தை மாத்திர நான் விடவே மாட்டேன். என் வாழ்நாளெல்லாம் நான் பொறுமையாய் தேவ சமூகத்துல என் ஆண்டவரிடத்துல கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சமூகத்துல நம்ம எப்பொழுதும் மற்றவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேடாதவர்கள் வித்தியாசம் எங்க இருக்கிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுது நம்பிக்கையில சந்தோஷமாய் இருப்பதை மற்றவர்கள் காண்க
காண்கிற வேளையில தான் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் என்ற வித்தியாசம் வெளிப்படும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், நம்பிக்கையில எப்போதுமே சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. அதனால் எந்த கால வேளையில நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன உபத்திரங்கள் வந்தாலும் சரி பொறுமையா இருக்கணும். மூன்றாவது, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடாதபடி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் தேவன் பலத்த பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை கொடுப்பார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்று சொன்னால் அவர் சொன்னது போல நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. தேசத்துல என்ன கொள்ளை நோய் கொடிய வியாதிகள் வந்தாலும் சரி எதுவும் நம்மை அணுக முடியாது என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதுனால் ஒன்றும் அணுகவே முடியாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி ஜெபத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது. பொறுமையை கையாளுங்க. அது மாத்திரமல்ல, எப்போதும் கர்த்தருக்குள்ள நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொன்ன வேத வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி நம்ம ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். தேவ வார்த்தையின்படி நாம நடந்தால், செபித்தால், கடைபிடித்தால், செபிசாய்த்தால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை மகிமையாய் காணப்படும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நல்ல அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல கால வேளையிலே 3 காரியங்களோடு கூட எங்களோடு நீர் பேசினீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு, உபத்திரவத்திலே நீ பொறுமையாயிரு, உன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திரு என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நீர் வெளிப்படுத்தினீர், பேசினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையில காலத்திலும் நாங்கள் சந்தோஷமா இருக்கவும், எங்க வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் வந்தாலும், எத்தனை விதமான ஆண்டவரே ஸ்தோத்திர சோர்வுகள் வந்தாலும், நாங்கள் எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் பொறுமையோடு இருந்து ஆண்டவரே தேவ மகிமையை கண்டடையும்படியாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தில் நாங்கள் எப்போதும் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே நிலைநிற்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும், எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் ஐயா. எல்லா கஷ்டங்களும் மாறட்டும், எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும், எல்லாருடைய வியாதிகளும் ஆண்டவரே நோய்களும் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கஷ்ட ஆண்டவரே, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுப்பீராக. வறுமையெல்லாம் நீங்கட்டும், தரித்திரமெல்லாம் நீங்கட்டும், வெறுமைகள் எல்லாம் நீங்கட்டும், வழக்குகளிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டப்பா. பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றிணைந்து வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும் ஐயா. திருமண தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா நஷ்டமும் ஆண்டவரே அப்பா ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பீராக, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, நல்ல ஆண்டவரே உயர்வை கொடுப்பீராக. பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும் ஐயா. நிரந்தர பணிகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. போக்குவரத்திலே பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. விரும்புகிற காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏக்கங்களும் தவிப்புகளும் நிறைவேறட்டும், ஆசைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க, தங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாயிருந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எல்லாரும் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஐயா. வியாதியை விலைக்கு போடுவீராக. கட்டுகளை அறுத்து ஆண்டவரே நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. கடவுள் கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. தேசத்திலே கொள்ளை நோய்கள் எல்லாம் அப்புறப்படட்டும், எல்லா வாதைகளும் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க, ஜெய ஜீவியம் ஜீவிக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை, உம்மை சார்ந்து நிற்கிறவர்களை, உம்மை தேடுகிறவர்களை, உம்முடைய நம்புகிறவர்களை, உம்மை விசுவாசிக்கிறவர்களை,
உம்மை அண்டி இருக்கிறவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எக்காலத்திலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருக்க உடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையில பழிக்கட்டும் ஐயா. ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இன்றே இந்த நாட்களிலே இந்த வருஷத்திலே அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரும் மீது அமரட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே முத்திரை போடுவீராக. நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.